எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெண்டு வீடியோல பார்த்துருக்கோம். நாகங்கள் எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசுகிங்கிற நாகத்தோட செயலும், தக்ஷகன்ற நாகத்தோட செயலும், அப்புறம் காளிங்கன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த நாகத்தோட செயலையும் பற்றி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே காப்பாற்ற, அதாவது காக்கும் கடவுளாக இருக்கிற விஷ்ணு 10 அவதாரம் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த 10 அவதாரத்திலையும் அவருக்கு உதவியாக நின்று அவருக்கு உதவி செஞ்ச நாகங்களின் அரசனான ஆதிசேஷனை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. ஆதிசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் வருது ஒரு விஷயம்தான். அவர் 1000 தலை கொண்ட ஒரு நாகமாக காட்சியளிப்பார். விஷ்ணுவோட படுக்கையாகவும் காட்சியளிப்பார். ராம அவதாரத்தில் விஷ்ணுவுக்கு சகோதரனா லட்சுமணா பிறந்திருக்காரு. திரேதாயுகத்தில் அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் துவாபரயுகத்தில் கிருஷ்ணனின் மூத்த சகோதரா பலராமரா அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த விஷயத்துல நாகங்களுக்கு அரசனா இவர் ஏன் விளங்குறாருன்னா, எல்லா நாகங்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும், மனிதர்களை மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நாகமாக தான் வழங்குறாரு. நாகத்தோட விஷத்தை எப்படியாச்சும் பரப்பி மனிதர்களை அழிக்கணும், நாகந்தா பெரியது மனிதர்கள் சிறியது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர் தான் இந்த நாகங்கள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாகத்தையும் அடக்கி ஆண்டு நெக்ஸ்ட் மனிதர்கள் தான் இந்த உலகத்தை நல்லமுறையை ஆட்சி செய்யணும், நாகங்கள் அதுக்கு உதவி செய்யணும், நாகத்தால மனிதர்களுக்கு தீங்கு நேரக்கூடாது, இறை பக்தியில மனிதர்களை விட நாகங்கள் தான் சிறந்தது, நெக்ஸ்ட் தேவர்களை விட நாங்கள் தான் சக்தி பெற்றவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே இவர்கள், அதாவது ஆதிசேஷன்ற ஒரு 1000 தலை கொண்ட நாகம் பல்வேறு ஆண்டுகள் தவம் செஞ்சு விஷ்ணு பகவானிடம் போய் தஞ்சம் புகுற வேண்டும், விஷ்ணு பகவானிடம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலவே பல கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சு விஷ்ணுவை பார்க்கிறாரு. விஷ்ணு இவரோட தவத்துல மயந்து, அதாவது தவத்துல மிஞ்சு இவர் முன்னாடி ஆதிசேஷா உனக்கு என்ன வர வேண்டும் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுடனே நான் எப்பொழுதும் வசிக்க வேண்டும், உங்களுக்கு சேவை புரிந்து வைகுண்டத்திலே இருக்க வேண்டும், அந்த வரத்தை அழியுங்கள் தேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது, ஓகே என்னுடன் நீ எப்போவுமே இருப்பாய், என்னோட படுக்கையாக 1000 தலை கொண்ட குடையாகவே நீ விளங்குவாய் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாரு. அன்று முதல் இன்று வரை ஆதிசேஷன் தான் விஷ்ணுவின் படுக்கை, விஷ்ணுவின் சேவகன் தான் இந்த ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனவே இந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க. வாழ்க்கை வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டீம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் ஆதிசேஷன் எப்படி பிறந்தாரு, அவரோட சகோதரர்கள் யாரு, அப்புறம் அவர்களின் சித்தி மகன்களான அருணன் கருடன் யாரு, அவர் எல்லாருமே ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் நான் வெளியிற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு இமீடியட்டா உடனடியாக சேரும். வாருங்கள் வீடியோக்குள்ள போலாம். காசிபர்ங்கிற முனிவருக்கு பல மனைவிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அவரோட முக்கியமாக சொல்லப்படுகின்ற கத்ரி வினத்தை தான் இந்த நாகங்களில் தாயாக விளங்குகிறார்கள், கருதப்படுகிறார்கள். அதுல வினத்தை எனக்கு 1000 சக்தி பெற்ற பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாங்க. அதனால காசிப முனிவர் இவருக்கு ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன் மற்றும் 1000 நாகங்கள் இவர்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கத்ரி எனக்கு 1000 பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம், 2 சக்தி பெற்ற பிள்ளைகள் மட்டும் போதும். இந்த 2 பேருமே இந்த 1000 பேரை சமாளிக்கக்கூடிய அளவிற்கும் இவர்களை விட சிறந்த ஞானமும், சிறந்த புத்தியும், சிறந்த செல்வமும், அப்புறம் பலமும், புத்திசாலித்தனமும், அப்புறம் வீரமும் இருக்கிற மாதிரி எனக்கு புதல்வர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதனால முனிவரும் அவரோட தவத்திரம் மெச்சு இவருக்கு 2 பிள்ளைகள் வரத்தை தர்றாங்க. எனவே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மனைவிக்கு 1000 நாகங்கள் மகனாக பிறந்தவர்கள். அப்புறம் முத மனைவிக்கு 2 மகன்கள் இவருக்கு வரம் வழங்கப்பட்டது. ஆனா நாகங்கள் வேகமா பறந்துட்டாங்க. ஆனா இவர்கள் பிறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த கத்ரின்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு பேராசை வந்தது. நாகங்கள் பிறந்துட்டாங்க, இவங்க ஏன் இன்னும் பிறக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி டவுட் வந்துச்சு. இவங்க தேருவாங்க தேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அதனால அந்த வாம்ல இருக்கிற, அதாவது அந்த பிறப்பதற்கு முன்பாக வளர்ச்சி எற்ற நிலையில இருக்கிற அந்த குழந்தைய என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எட்டி ஒதுச்சு அந்த குழந்தை இப்போவே வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபத்துல பேராசையினால ஒரு தவறு செஞ்சிடறாங்க. அதனால அந்த குழந்தை வெளியே வந்துச்சு. உடல் கழுகோட வடிவமும், கம்பீரமான முகமும், அப்புறம் ஒளி பொருந்திய தேஜஸும், அப்புறம் சிவந்த வண்ணமுமாக இருந்துச்சு. ஆனா இடுப்புக்கு கீழே வளர்ச்சி அடையாமலும், கால்கள் ஒரு பலவீனமான தன்மையிலும், முழுமையாக வளர்ச்சி அடையாத நிலையிலும் இருந்துச்சு. எனவே அந்த குழந்தை வளர வளர ஒரு ஊனமாக கருதப்பட்டுச்சு. அப்புறம் தன்னோட தாய் மீது கோவப்பட்டு, நீ அந்த நாகங்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பேராசையினால என்னை சீக்கிரமாவே வெளியே கொண்டு வந்துட்டேன், அதனால நான் இப்படி சிரமப்படுறேன், எனவே உனக்கு தக்க தண்டனை அவர்களாக வழங்கப்படும், அவர்களே உன்னை காப்பாற்றுவார்கள், இது என் மகனின் சாபம் அப்படின்னு சொல்லி அவரோட தாய் மீது இவர்கள் சாபம் கொடுக்குறாங்க.
அப்புறம் புராணத்துல அது பல்வேறு விஷயமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் தன்னோட குறைய போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மதேவரிடமும் சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் 3 பெரிய கடவுள்களிடமும் இவர் தவம் செய்கிறாரு. 3 பேருமே இவருக்கு ஆசையை வழங்கி உன்னோட உடைந்த கால் சரியாகி விடும் அப்படின்னு சொல்லி வழங்கி, அப்புறம் நீ பெரிய நிலைக்கு போவாய், உச்சத்தை அடைவாய், இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எழுப்புகின்ற சூரியனுக்கு நிகராக ஒளிபுரிந்து தேஜஸை பெறுவாய் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாங்க. அதனால இந்த வாரத்துல மகிழ்ந்து இவர் தன்னோட கால் சரியாயிடுச்சு, நம்ம இனிமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு தன்னோட மோட்டிவேஷனை பெருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் எதேச்சியா சூரிய பகவான் ஒரு முறை இவரை பார்த்து நீ என்னோட தேருக்கு தேரோட்டையாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை விட எனக்கு பேரு என்ன வேண்டும் பகவானே அப்படின்னு சொல்லி, நானே உங்களுக்கு தினமும் தேரோட்டியாக விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அருணன் சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக விளங்குறாரு. அந்த கழுவோட பேர் எதுன்னு பார்த்தோம்னா அருணன். அந்த கழுவுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஜடாயுவும் சம்பத்தியும் சொல்லப்படுகின்ற ராவணனை போர் செய்த ஜடாயு அப்புறம் சம்பத்தி எனப்படுகின்ற மகன்களில் தந்தையாக கருதப்படுகிறாரு இத அருணன் ஆகுவார். எனவே அந்த அருணனோட ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வாம்பல இருந்து இன்னொரு குழந்தை வெளிவருதுன்னு சொன்னோம்னா அதுதான் கருட பகவான். எனவே இந்த நாகங்களை காட்டிலும் நாகத்தையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு சக்தி பெற்றவராக வளர்க்கிறாரு இந்த கருட பகவான். வீரமும் விவேகமும் ஆக்ரோஷமும் ஆஞ்சநேயருக்கு நிகராக சக்தியும் பெற்று இவர் வாழ்ந்து வர்றாரு. சிவபெருமானுக்கு இவர் உதவி செய்கிறாரு. அதுக்கப்புறம் படுக்கையாக ஆதிசேஷன் இருக்கும் பொழுது விஷ்ணுவின் வாகனமாகவே இவரை விளங்குகிறாரு. எனவே நாகங்களும் அப்புறம் இந்த பருந்துகளும் ஒருவர் சலிக்காமல் தன் சகோதரர்களாக இருந்தாலும் அனைத்தையும் வண்ணம் செய்து காட்டி அப்புறம் காசிப முனிவருக்கு பெருமை சேர்க்கிறார், தன்னோட தாய்க்கும் பெருமை சேர்க்கிறாரு. எனவே கருட பகவானின் செயல் அளப்பரியாதது. அது மட்டும் இல்லாம திரேதாயுகத்துல ராமர் நாகபாசாத்தால சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அவரோட உயிரை காப்பாற்றியவர். எனவே நாகத்தோட அவதாரமான ஆதிசேஷனின் உயிரையும் விஷ்ணுவின் ஒரு அவதாரமான ராமனின் உயிரையும் காப்பாற்றிய பெருமை இந்த கருட பகவானான கருடனையே சேரும். இப்படி அளப்பரிய செயல்களை செஞ்சிருக்காரு இந்த கருட பகவான். விஷ்ணுவின் வாகனமாகவும் கருதப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்புறம் இந்த ஆதிசேஷன் விஷ்ணுவிடம் முறையிட்டு அப்புறம் பல்வேறு ஆண்டுகள் தவம் செஞ்சு விஷ்ணுவோட படுக்கையாக இருந்தாரு. அவரு தவம் செஞ்சு விஷ்ணுக்கு உதவி செஞ்சாரு. திரேதாயுகத்துல இவர் லக்ஷ்மணனாகவும், துவாபர யுகத்துல பலராமரும் அவதரிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்புறம் ஒரு மெயினான சொல்லப்படாத ஒரு கதை என்னன்னு பார்த்தோம்னா, மேகநாதனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவரோட பேர் சுலோச்சனா. இந்த சுலோச்சனா இந்த தன்னோட கணவனான மேகநாதன் மரணிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல உங்களால நம்ப முடியுதா? இல்ல. அதான் ஏன்னு பார்த்தோம்னா, இந்த ஆதிசேஷனோட மகனாகவும் கருதப்படுகின்றவர் தான் இந்த சுலோச்சனா, தன்னோட டாக்டராக கருதப்படுகின்றாரு. அப்புறம் நாகங்கள் அரக்கர்களை திருமணம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவர்கள் மாய வம்சத்தையும் சேர்ந்தவர், அதாவது மாயன்களின் வம்சத்தையும் சேர்ந்தவர். ராவணனோட முப்பாட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் ஒரு மாய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இவர்கள் அரக்க வம்சத்தையும் சேர்ந்தவர்கள். எனவே நாகங்களாகிய நாம் மனிதர்களிடமும் அரக்கர்களிடமும் தேவர்களிடமும் சரணடையக்கூடாது, அவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடாது. அப்புறம் அவர்களை விட நம்ம சக்தியாக இருக்கணும், அவர்களை எதிர்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட வாழ்ந்து வந்தவர் தான் இந்த ஆதிசேஷன். அப்படி இருக்கும் பொழுது அவரோட மகனான சுலோச்சனா தன்னோட விருப்பத்துக்கு மாறா மேகநாதனை திருமணம் செய்தது ஆதிசேஷனுக்கு பிடிக்கல. எனவே உன் கணவர் இறப்பதற்கு நான் காரணமாக இருப்பேன், ஆனா டைரக்டா இல்லாம நானே இறங்கி அவனை வதம் செய்யாம இன்டைரக்டா ஒரு அவதாரம் எடுத்து நிச்சயமாக ஒரு பிரிவில் மேகநாதனை நான் வதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. அதன் காரணமாகவே இந்த திரேதாயுகத்துல மேகநாதன் அவதரிக்கும் பொழுது ஆதிசேஷனும் அவதாரம் எடுத்து லக்ஷ்மணனாக வராரு. அப்புறம் லக்ஷ்மணன் மேகநாதனை வதம் செய்ய என்னென்ன திட்டங்களை செய்யணுமோ செய்கிறாரு. 14 ஆண்டுகள் அவர்கள் உறங்கவில்லை. அது மட்டும் இல்லாம அந்த சிவபெருமான் தேரை வழங்குறாருல, அந்த தேர்ல அவர் அமர இல்லாத பொழுதும் நிக்கும்பலா தேவி செய்கிற யாகத்தை முறியடிச்ச பிறகும் மேகநாதனை அந்த சபதத்தின் காரணமாகவே ஆதிசேஷனோட அவதாரம் மேகநாதனின் ஒரு அவதாரத்தை வதம் செய்கிறாங்க. இதுதான் கதையோட முடிவு. எனவே ஆதிசேஷன் பல்வேறு அளப்பரிய செயல்களை செய்திருக்காங்க. அவர்களின் சகோதரர்களான வாசுகியும் தக்ஷகனும் பல்வேறு செயல்களை செய்திருக்காங்க. அப்புறம் அவர்களின் இன்னொரு தாயான தந்திரி அப்படிங்கிறவர்களுக்கு பிறந்த கருடனும் அருணனும் ஜடாயுவும் சம்பத்தியும் பல்வேறு செயல்களை ராமாயணத்திலும் ராமருக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பண்ணுறது. வேறொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.